3 லாரிங்களுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கேனே. ஓ ட்ரெயின் வருதுங்க. காவா ஐலாண்ட். காவா ஐலாண்ட் இதே ரோடு. தமிழ்நாடு, கோயம்புத்தூர். ஓ ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க. மலம்புழா டேமோட என்ட்ரன்ஸு. ஸோ மக்களே, ஒரு வழியாக காவா ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் மக்களே. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 12th of January அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 7:29 ஆகிட்டுருக்கு. ஹோப் ஸோ த ஆடியோ குவாலிட்டி இஸ் குட்னு நினைக்கிறேன். மைக் அப்டேட் பண்ணிட்டேன். மேபி நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ இந்த இயரோட ஃபர்ஸ்ட் கேலண்டர் ரைடு வந்துட்டு நம்ம இன்றைக்கி போகிறோம். உங்களுக்கு தமிழ் பார்த்தாலே டெஸ்டினேஷன் எங்கேன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால நான் சொல்லிடுறேன். நான் எங்கே போகிறோன்னா பாலக்காட் கிட்டே இருக்கிற கவா ஐலாண்ட் தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இயரோட ஃபர்ஸ்ட் மந்த்துங்கிறதுனால சின்னதாக ஷார்ட் ரைடு ஒன்று பிளான் பண்ணி 1 day ரைடு தான் அது. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்குவாட் 66 கூட இது என்னோட 6th ரைடு ஆக்சுவலி. பட் இந்த 6th ரைடில் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா என்னால் அவங்க கூட ஸ்டார்டிங் அப்போவே ஜாயின் பண்ணி போக முடியல. ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் அவங்க கூட ஜாயின் பண்ண முடியல ஏர்லியராக. பட் இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். மேபி ரிட்டர்ன் வரும்போது நான் அவங்க கூட கண்டிப்பாக வந்துடுவேன். பட் நான் பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன். குரூப்போட பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னால் அவங்க கூட இப்போ ஜாயின் பண்ண முடியல. இஃப் பாசிபிள் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பட் அவங்க ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 5:30, 5:46 ப்ராப்ளி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் கான்வே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour லேட்டு தான், 1 hour 1.5 hours லேட்டு தான். அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைனால என்னால் வந்துட்டு ரைடை ஜாயின் பண்ண முடியல. ஐ மீன் மார்னிங் போகும்போது ஜாயின் பண்ண முடியல. கண்டிப்பாக திரும்பி வரும்போது வருவேன். பட் அவங்க கவா ஐலாண்டில் இருக்கும்போது என்னால் அங்கே இருக்க முடியுமாங்கிறது டவுட் தான். அது நான் போகிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, போய் பார்க்கலாம். ஸோ மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா இதை அப்டேட் பண்ண மைக்கு எப்படி இருக்குன்னு நானே இன்னும் டெஸ்ட் பண்ணலைங்க. எடுத்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சும்மா மைக் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததே தவிர பைக்கில் ஹெல்மெட்டில் போட்டுட்டு ரைட் பண்ணி பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக கவா ரீச் ஆகிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் பிரேக் எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-15 minutes லேட் ஆகலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிலி போயிருப்பாங்க. அவங்க இன்னும் நான் ரிப்ளை பேக் பண்ணல. நான் ரைட் டைம்லாம் உங்களுக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் காலும் பண்ணல. அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ மெசேஜ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். கண்டிப்பாக பார்ப்பாங்க. ரைடில் இருக்கும்போது பார்க்க முடியாது. பட் ஒன்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆனோடனே அவங்க மெசேஜ் பார்க்க சான்சஸ் இருக்குது. ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ரைடுங்க. இது இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ரைடு. அது போக ஸ்குவாட் 66 கூட என்னோட 6th ரைடு. ஸோ இது இவ்வளோ இருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ரைடு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ரைட் போவேன்னு தான் நைட்டு பிளான் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால். ஸோ அப்புறம் இப்போ வேண்டாம், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் த ரைட். லேட்டாலும் பரவாயில்ல, போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே மக்களே, ஃபியூல் போடணுங்க. எனக்கு நைட்டே போகணுன்னு நினச்சா போடல. ஃபியூல் போட்டு போய்க்கலாம். ஸோ ஏன் மக்களே, ஃபியூலிங் டன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ஏறிட்டோங்க. பாலக்காடு ஹைவேஸ் ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா, டெஸ்டினேஷன் பக்கத்தில் இருக்க போய் பிரச்சனை இல்லைங்க. வேறு எங்கே தூரமான டெஸ்டினேஷனை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கவே முடியாது. சரி ஓகே, கவா ஐலாண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கிளம்பிட்டேன். கண்டிப்பாக அவங்க போய் ரீச்சே ஆகிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வரைக்கும் போகலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 10-11 o'clock மேலே தான் என்னால் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. சரி ஓகே, ட்ரை பார்க்கலாம், முடிஞ்சால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். சரி அப்புறம் பார்த்தா காலையிலையும்
போகலாமா இல்லையான்னு டபுள் மைண்டடாக இருந்தேன். சரி பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடலாம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னால் கூட சரி யோசிக்கலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹடல் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி எல்லாத்தையும் மீட் பண்ணியிருந்துருக்கலாம் காலையில். ஸோ எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஏன் மக்கள் இன்னொரு விஷயம், ஸ்பீடோ மீட்டர் வந்துட்டு ரொம்ப நாளாக ஓடாமல் இருக்கேன்னு பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா. ஸோ நான் சர்வீஸும் கொடுத்து பார்த்துட்டாங்க. அவங்க என்னமோ புதுசாக சொல்கிறாங்க. அதாவது சென்சாரில் ப்ராப்ளமா இல்லை ஸ்பீடோ மீட்டரில் பிரச்சனையா, என்ன எல்லாத்தையும் கழட்டி பார்க்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு அவங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே இல்லைங்க ராயல் என்ஃபீல்டில். ப்ராப்பராக ஒரு பைக் கொண்டு போய் இந்த மாதிரி ஸ்பீடோ மீட்டர் செக் பண்ணணுங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட் ஸ்பீடோ மீட்டரே மாற்றணும் அப்படின்றாங்க. ஸ்பீடோ மீட்டரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 12,500 சொல்கிறாங்க. எல்லாமே விடாமல் தான் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் ஒர்க் ஆகுது. டைரக்ஷனோட அந்த காஜ் ஒர்க் ஆகுது. அதெல்லாமே ஒர்க் ஆகுதுங்க. பட் என்னென்னா இந்த சைடில் இருக்கிற இந்த கன்சோல் மட்டும் அது ஒர்க் ஆகுது. பட் என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் சடன் பிரேக்கிங் பண்ணுறப்போ ஒர்க் ஆகும் பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ இதுதான் சடனாக ஆக்சுவலாக ஒர்க். ஒரு சில டைம் நல்லா ஒர்க் ஆகுது, ஒரு சில டைம் அப்படியே இருந்துருது. அது என்ன சொல்யூஷனே தெரியலைங்க அதுக்கு. ஆக்சுவலாக நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு நம்ம லாஸ்ட் மூணார் ரைடு போயிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மூணார் ரைடு அப்போ தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போலேருந்து நானும் ரெக்டிஃபை பண்ணணும்ட்டு பார்த்துட்டே இருக்கேன். பட் ரெக்டிஃபை ஆக மாட்டேங்குது. நல்ல ஸ்பீடில் வந்துட்டு தெரியாது, பட் பிரேக் பண்ணுறப்போ மீட்டர் ஒர்க் ஆகுது. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது பிரேக்கிங் அப்போ வந்துட்டு மீட்டர் ஒர்க் ஆகுது, பட் மற்ற டைமில் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் செக் பண்ணாங்களே இல்லையானே தெரியலங்க. 2 days வண்டி வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ நானாக ஒன்றுமே வந்துட்டு கால் பண்ணி கேட்டு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த ஷோரூம்னு சொல்ல விரும்பல, பட் வந்துட்டு சர்வீஸ் ப்ராப்பராக இல்லைங்க. சீரியஸாக சொல்ல போனால் சர்வீஸ் ப்ராப்பராக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸும் அந்தளவுக்கு வந்துட்டு நாலேஜபிளாக இருக்காங்கன்னா கேட்டால் எனக்கு டவுட் தாங்க. அது பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ அது பார்க்கணும். அப்புறம் இந்த இன்ஜின் செக் லைட்டும் அப்படி தாங்க. இன்ஜின் செக் லைட் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப க்ளோ ஆகிட்டே எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அது என்ன ரீசனுன்னு கேட்டால் அது நம்ம வந்துட்டு அந்த இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், எந்த சென்சார் போயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அது ஒவ்வொரு டைம் போடும்போது ஒவ்வொன்று காட்டுது அப்படின்றாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளமும் தெரியலைங்க வண்டியில். எனக்கு அது மீட்டர் ப்ராப்ளமாக இருக்கே தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் தெரியல. ஆனால் அவங்க இது போயிடுச்சு, அதை மாற்றணும் இதை மாற்றணும் இப்படி அப்படி இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, நம்ம இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஜென்ரல் சர்வீஸ் இருந்துச்சு, அதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோக் ஆயிலெல்லாம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் செயின்லாம் டைட் வைக்க வேண்டியது இருந்துச்சு. அது சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி வண்டியை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். அவங்க நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் இதுக்கு என்ன சொல்யூஷனே தெரிலங்க, பார்க்கலாம். வாலியா செக் போஸ்ட் இது. ஸோ எக்ஸாக்ட் வாலியா இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3 kilometers இருக்குது. Okay, Palakkad 22, Cochin 154 and Thiruvananthapuram 373 from here. இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் மக்களே ஓட்டணும். ஷோர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பீட் கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாலக்காடு என்ட்ரு ஆகிட்டாலே, ஐ மீன் வாலியா செக் போஸ்ட் என்ட்ரு ஆகிட்டாலே நம்ம அதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் ஸ்பீட் கேம்ஸ் பார்க்கலாங்க. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஹைவேஸில் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வேலையாக போக வாய்ப்பு இல்லை. டீ பிரேக் எடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. பட் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்போ தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. தெரில எப்படி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நம்ம ரைட் ஹட்டில் இருந்திருந்தால் காலையில் ஜாயின் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை அப்போது. ஸோ பார்க்கலாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம லொக்கேஷன் செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வட்டப்பாறாங்கிற ஒரு லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம் மக்களே. நம்ம போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேப் போட்டுட்டு எங்கே தான் இருக்காங்கன்னு பார்த்துடலாம் ஒரு டைமு.
ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தான் நான் கேட்டேன். ஸோ இப்போ தான் நான் அவங்ககிட்ட கேட்டாங்க. அவங்க லொக்கேஷன் வந்துட்டு ரீச் ஆகிட்டாங்க. ப்ராபப்ளி சம்மர் அரௌண்ட் ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் லொக்கேஷனு இங்கேருந்து, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து. சரி, ஓகே, போய் பார்க்கலாம். இப்போ தான் ரீச் ஆகிருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் போயிடலான்னு நினைக்கிறேன் அந்த லொக்கேஷனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வாளையார் அண்ட் வடக்கஞ்சேரி டோல்கேட். இந்த ரோட்டில் தாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் vlog நான் வந்துட்டு ஷூட் பண்ணேன். இந்த சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்டு ரைடு வந்துட்டு நான் இங்கே தான் வந்தேன், வாளையார் தான் வந்திருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ரைடும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ஆஹா, 3 லாரிங்களுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கேனே. இதுக்குள்ளே போக முடியுமா? போகலாம். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, இப்போது நம்ம ஸ்பேர் கூட வந்ததுனால தெரியாது, தனியாக வரதுனால இதில் என்ன யூ டர்ன் பண்ணி வரணுங்க. அந்த ஹைவேஸ்லேருந்து யூ டர்ன் பண்ணி வந்துட்டு ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளே போகணும். அது நம்ம டேமுக்கு பின்னாடி சைடு தான் வந்துட்டு கவா ஐலாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் 1-2 டைம் போயிருக்கேன், பட் எனக்கு எக்ஸாக்ட் அதான் கவா ஐலாண்டுங்கிறது எனக்கு டவுட் இருக்குது. மலம்புழா டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் தெம். மலம்புழா டேம்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ அந்த டேமுக்கு பின்னாடி தான் வந்துட்டு அந்த டேம் சைடில் ரோட் போகும். அந்த ரோட்டில் போனோம்னா நமக்கு அங்கே தான் வந்துட்டு கவா ஐலாண்ட் இருக்குது. ஸோ அவங்க அங்கே எங்கே அந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் இருக்காங்கிறது தாங்க இப்போ டவுட்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம யூ டர்ன் பண்ணி வந்துட்டு ஒரு சின்ன கட்குள்ள உள்ள போகணும். அந்த ரோடை மிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப பிரச்சனை. அந்த ரோடை மிஸ் பண்ணிட்டோம் ரிஸ்க் ஆகிடும். அந்த ரோடை மட்டும் நம்ம மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூ டர்ன் பண்ணி போயிடணுங்க. அது போயிட்டு அந்த ரோடு பிடிச்சோன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை. அது ஒரே ரோடு தான், கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ரோடு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக க்ரீனரியாக, கொஞ்சம் ரெண்டு சைடு மரம் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அந்த ரோடு. இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நம்ம லொக்கேஷன் செக் பண்ணி பார்க்கலாம் மக்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, அந்த லெஃப்ட் எங்கே வருதுன்னு பார்த்துடலாங்க. ஐ மீன் அந்த யூட்டர்ன் எங்கே வருதுன்னு செக் பண்ணிடலாம் ஒரு டைமு. வாவ், பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல்லேருந்து நம்ம திருப்பிக்கலாம். இங்கே ஒரு சிக்னல் இருக்குது, இதுலேருந்து யூ டர்ன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம எங்கே இருந்தாங்க போகணும். ஸோ யூ டர்ன் பண்ணி இப்போ நாங்கள் இந்த இடம் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யூ டர்ன் பண்ணி பிரிட்ஜு கீழே வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட்டில் போனோன்னா நம்ம கவா ஐலண்டோட ரோட்டில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நினைக்கிறேன். எனக்கு ப்ராப்பராக தெரியலங்க, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக, கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். எனக்கு இந்த ரோடு எப்போவுமே டவுட் தாங்க, இந்த கவா ஐலாண்ட் போகிற ரோடு, மலம்புழாவும் கவா ஐலாண்ட் போகிற ரோடும். ஓகே, ரோடெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த ரோடெல்லாம் இப்படி இருக்காது, ரொம்ப குண்டு மூலியமாக ஒரே பாட் ஹோல்ஸாக ஃபுல்லாக இருக்கும். பட் பரவாயில்ல, ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சைடெல்லாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, ரயில்வே கிராசிங் இருக்குது. ஸோ அந்த டேம் போகிற வழியில் ரயில்வே கிராசிங் வரும். ஸோ ப்ராபப்ளி கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் மக்களே. பார்த்திங்கன்னா அதுலேயும் ரயில்வே கிராசிங் ஏங்க கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோங்க, கரெக்டான ரோடு தான். ஓ, ட்ரெயின் வருதுங்க. ஓகே, இப்போது ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருது. கவா ஐலாண்ட், கவா இது ரோடு. ஆ
8 കിലോമീറ്റർ. നിങ്ങൾ എവിടെന്നാണ്? தமிழ்நாடு, கோயம்புத்தூர். என்னங்க ட்ரெயினே காணோம், ட்ரெயின் வர சத்தம் கூட வரல. ஸோ இங்கே இருக்கிற லோக்கல்கிட்ட கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 10 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. ஓகே, கரெக்டு தான். ஓ, ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க. ஒரு கேட்டை திறந்துட்டானுங்க. ஆனால் நானும் ஒரு 3-4 டைம்ஸ் வந்திருக்கேங்க மலம்புழா டேம், கவா ஐலாண்டுக்கெல்லாம். பட் நான் எப்போ வந்தாலும் இந்த ரயில் கிராசிங்கில் மாட்டிப்பேன். எப்போ வந்தாலும் நான் 3-4 டைம் வந்திருக்கேன்னா 3-4 டைமும் நான் இங்கே வந்துட்டு ரயில் கிராசிங்கில் நின்றுருக்கேன். நான் எப்போவுமே பாஸ் ஆகி போனதே இல்லை. இந்த டைம் தான் வந்து இந்த டைமும் மாட்டிட்டேன். பட் அவங்க நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ரயில்வே நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரதுக்கு இவ்வளோ நேரம் முன்னாடி வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கலாம். ஓ ஷிட் எவ்வளோ பெரிய பாட்டு வருங்க. ஸோ அதனால் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும். பட் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆன மாதிரியே இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேட்டை போட்டு ஓப்பனே பண்ணல. இப்போ ட்ரெயின் போனதுக்கப்புறமும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அங்கேயே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வே கிராசிங் தாண்டி வந்திருப்பேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மலம்புழா டேம் வந்துட்டு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க கரெக்டாக. இந்த இப்போ நம்ம இருக்கிற இந்த லொக்கேஷன்லேருந்து. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இன்னும் எப்படியோ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் சாலிடாக இருக்குங்க. வா இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக அனிமல், ஓகே, இங்கேயும் அனிமல் கிராசிங்லாம் இருக்குங்க. பாருங்கள், எலிஃபெண்ட்டோட இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே நான் இது வரைக்கும் கவா ஐலாண்ட் 4-5 டைம்ஸ் வந்திருக்கேன். பட் நான் எங்கேயுமே எந்த ஒரு அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணதே கிடையாது. ரோட்ஸ் பாருங்களேன், செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. சீரியஸாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தான் மக்களே, மலம்புழா டேம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜு. ஸோ அது டேமு, இந்த டேம் தண்ணி தான் இதெல்லாம். ஸோ மலம்புழா டேமோட பஸ் ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. ஒரு சின்ன ரவுண்டான மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பஸ்ஸோட ஸ்டாப்பிங்கு. நம்ம அங்கேருந்து தான் அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ், டேமோட என்ட்ரன்ஸ். இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. எப்படி 10-11க்கு மேலே தான், 10க்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மலம்புழா டேமோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இதாங்க டேம், சூப்பராக இருக்குல்ல? வா பரவாயில்லைங்க, நிறைய தண்ணி இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம்லாம் வரும்போது அந்தளவுக்கு தண்ணி இல்லை. செம்மையாக இருக்குங்க. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லைங்க சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மா, ஓ மை காட், ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா, பாட் ஹோல்ஸ்க்கு தனியாக வார்னிங் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பாட் ஹோல்ஸ் கிடையாது, இந்த ரோடு அப்படி. ஸ்பீட் பிரேக்கருக்கு வார்னிங் சைன் பார்த்துருப்போம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி ஏறதுக்கு வார்னிங் சைன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இறங்கி ஏறுங்க. இங்கே பார்த்தீங்களா, வாவ்
சூப்பராக இருக்குங்க. நம்ம குரூப் தான் நினைக்கிறது. பைக்கில் நிப்பாட்டி நாங்கள் போய் நின்றுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, வைட் ஆங்கிள் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஓகே, இங்கே தான் பைக்கெலாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்கங்க. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நம்ம இப்படியே நிப்பாட்டிக்கலாம் இங்கேயே. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, போயிட்டு குரூப் கூட ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ மக்களே, ஒரு வழியாக கவா ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். குரூப்பையும் பார்த்துட்டோம். சரி, ஓகே, இந்த இடத்த மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க இங்கே வந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். எந்த அளவுக்கு கரெக்டாக தெரியுதுன்னு எனக்கு தெரில. இதுதாங்க கவா ஐலாண்ட் ஆக்சுவலி. ஸோ நம்ம குரூப் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. நான் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணியெலாம் சுத்தமாக இல்லைங்க. நான் லாஸ்ட் 2024 ஃபெப்ரவரி மார்ச்லாம் இங்கே வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதெல்லாம் கிடையாது, இவ்வளோ தண்ணியெல்லாம் கிடையாது. இந்த இடமே ஃபுல்லாக வந்துட்டு இந்த மண்ணாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு விசிபிளாகவே தெரியும். ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு ரோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பேக் சைட்லேருந்து வர மாதிரி. அது எங்கேன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ அந்த வழியாக வரவங்களும் வருவாங்க, ஸோ இந்த வழியாக வரவங்களும் இருக்காங்க. நம்ம இப்போ ஆக்சுவலாக இந்த வழியாக தான் வந்தோம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தண்ணியெல்லாம் சுத்தமாகவே இல்லைங்க. இவ்வளோ தூரம்லாம் நாங்கள் போயிருக்கோம், நல்லாவே போயிருக்கோம். பட் இவ்வளோ தண்ணி வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. ஆக்சுவலாக இங்கே வரைக்குமே தண்ணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் சொதன்ட்டு ஃபுல்லாக சேராக இருக்குது. ஸோ தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது, கொஞ்சம் வத்திருக்குன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும். பட் நல்லாவே இதாக இருந்துச்சு 1 year பேக்கு. ஓகே, பரவாயில்ல, பட் நல்லா தண்ணி வந்திருக்குங்க சீரியஸ்லி. ஸோ இதுதான் லொக்கேஷன், காவா ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லுவாங்க. மேபி இன்னொரு ஸ்பாட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் இப்போ மோஸ்ட்லி இங்கே தான் வருவோம். பியூட்டிஃபுல் பிளேஸுங்க சீரியஸாக. இங்கே வேறு எதுவும் இல்லை, இந்த ஒரு லொக்கேஷனுக்காக வரலாம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி போகலாம். சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் மாதிரி வச்சுக்கோங்களேன். வந்துட்டு ஒரு சண்டே அதுவுமா வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இது. ஃபோட்டோஷூட்ஸ்க்காக நிறைய பேர் வருவாங்க இங்கே. பார்த்தீங்கன்னா இந்த ஆமாம், மோஸ்ட்லி ஃபோட்டோஷூட்ஸ் நடக்குங்க இங்கே. இந்த நார்மலாக நம்ம பசங்களாக இருந்தாலும் சரி, இந்த வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய இங்கே நடக்கும். இன்றைக்கெல்லாம் மேபி கொஞ்ச நாள் கழிச்சு மேபி வரலாம். பட் நாங்கள் வரும்போது ஒரு கப்பல் பார்த்தோம், ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதாங்க, வேறு எதுவும் இல்லைங்க பெருசாக. ஒரு ரைடுக்காக, ஃபோட்டோஷூட்காக, இந்த ஒரு இடத்துக்காக வரலாம், அவ்வளோதான். ஓகே, நம்ம போயிட்டு ஸ்குவாட் மெம்பர்ஸை மீட் பண்ணி கொஞ்ச நேரம் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாங்க. நான் வந்தோடனே அவங்கள மீட் பண்ணல, 2 பேர் வந்து பார்த்துட்டு அப்படி உள்ளே வந்துட்டேன். ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு 15-20 minutes மேபி ஹால்ட் ஆகிருப்பாங்க. இங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ நம்மளும் அப்படியே கிளம்பலாம். இங்கே இந்த நிறைய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய இங்கே இந்த வைல்ட் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் வருவாங்கங்க. இங்கே ஏதோ பேர்ட்ஸ்லாம் வரும்னு, ஏதோ ரேர் பேர்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரில, நான் பார்த்ததில்ல. பட் வந்துட்டு சொல்லி கேட்டிருக்கேன். வரும்போது கூட கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இந்த லேக் சைடில் ஏதோ பேர்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் பைக்கில் வரும்போது பார்த்தேன். ஸோ அதுக்காகவும் இங்கே வருவாங்க. மற்றபடி அவ்வளோதான், வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் சொல்லணுன்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான். ஓகே மக்களே, நான் ஸ்குவாட் கூட ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அடியே காற்றோடு வரவும் முன்வாசம்
தினமும் புது போதைதானே சிலையே முகம் காட்டு நீ முழுவெண் பணி இதரோரமா சிறு புன்னகை காட்டடி திருப்பி கிளம்பிட்டோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓகே, ஸ்குவாட் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்குவாட் கூட ஜாயின் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. லைனப்பில் இன்னைக்கு எடுக்க முடியல, ஏன்னா நம்ம லேட்டாக ஜாயின் பண்ணதுனால லைனப்பெல்லாம் எடுக்க முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் ஒரு 15 to 20 தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50+ ரைடர்ஸ் 50 ரைடர்ஸ் கிட்ட வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பட் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 45+ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் ஷோர். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, ரைட் முடிச்சுட்டு அங்கங்கே டிஸ்பஸ் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க மட்டும் நம்ம கூட வராங்க. ஸோ இங்கேருந்து போயிட்டு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. பட் நம்ம போயிட்டு பாலக்காடில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு தாங்க போகணும். டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆகிட்டு இருக்கு. மக்களே, ஹோப் ஸோ யுவர் வியூ இஸ் நாட் ப்ராப்பர். நத்திங். மக்களே, இப்போ ஆக்சுவலாக இது நார்மல் வியூ ஆர்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆங்கிள். நான் எங்கே ஸ்டாப் பண்ணி இந்த வைட் ஆங்கிளுக்கு மாற்றணும். Okay, I'll take a break here and I'll change the angle மக்கள், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, hope so the angle is correct now. hope so இப்போ ஆங்கிள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா நான் ஆக்சுவலாக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக டிவாப்பில் வச்சுருந்தேன். அது நம்ம பைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்துட்டு செட் ஆகாது, அது கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்காக தான் நிப்பாட்டினேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக புது ரோடு கணக்கு இருக்குது. இது பண்ணி வந்ததே இல்லை இந்த ரோட்டில். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதோட நம்ம மலம்புழா டேம்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். இது நம்ம இப்போது ரைட் கட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு புது ரோடு தான், நான் வந்ததில்லை இதுக்கு முன்னாடி. அண்ட் மக்களே, இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வருஷம் 2025 ஃபர்ஸ்ட் ரைட் நம்மளுக்கு இது தான். அண்ட் நம்ம ஸ்குவாட் 66 கூட என்னோடய 6th ரைடும் வந்துட்டு இது தான். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு 6 ரைட்ஸும் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன் பண்ணி வந்ததுக்கு எனக்கு வந்துட்டு ப்ரோ ரைடருக்கான பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஸோ எந்த ஒரு ரைடும் மிஸ் பண்ணாமல் 6 ரைட்ஸ் கன்சிக்யூட்டிவாக எந்த ரைடும் மிஸ் பண்ணாமல் வந்ததுனால ஐ மீன் டு த ப்ரோ ரைடர் குரூப் now. மலபார் ரெஸ்டாரண்ட், ஹோப் ஸோ இங்கே தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஷோர். இங்கே தான் ஸோ மக்களே, ஸோ ரைட் கம்ப்ளீட்டட். இங்கே மலபார் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா மை காட் 12:45 ஆகிடுச்சுங்க. இப்போ மத்தியானம் 1 மணி ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம், சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக போன சிசிடி ரைட் பாருங்கள். ஸோ ஹோப் ஸோ யூ லைக் மை கண்டென்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட் பிளான்ஸ் இருக்குங்க கம்மிங் மந்த்ஸில் இந்த இயரில். ஸோ அது குரூப் ரைட் ஆகட்டும் இல்லை சோலோ ரைட் ஆகட்டும், நிறைய ரைட்ஸ் நான் பிளானில் வச்சுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாத்தையும் வீடியோஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் 66 கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ரைட் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ட்ரி ரைடுங்கிறத வந்துட்டு நம்ம
ரைடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் போனதுக்கப்புறம் தான் ரிவீலே பண்ணுவாங்க. அதாவது அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது ஆக்சுவலி இன்றைக்கி தான் பிரசிடென்ட் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அது என்னென்னா, ஒரு பவுலில் வந்துட்டு டெஸ்டினேஷன்ஸை எழுதி போடுவாங்க. ஸோ அதில் எந்த டெஸ்டினேஷன் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் எந்த டெஸ்டினேஷன் லெஃப்ட் அவுட் ஆகிருக்கோ அந்த டெஸ்டினேஷனுக்கு தான் நம்ம வந்துட்டு மிஸ்டர் ரைடு போவோம். அது எந்த டெஸ்டினேஷன் வேணால் இருக்கலாம், இங்கே வேணால் இருக்கலாம். பட் அது ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா ஒன் டே ரைடாக தான் இருக்கும். ஸ்டே ரைட் மாதிரி வராது. ஒரே நாளில் போயிட்டு வர தூரமாக தான் இருக்கும், ரொம்ப தூரமாலாம் இருக்காது. ஸோ அது வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் எங்கே போகிறோன்னு ஒரு பிளானே இல்லாமல் நான் அங்கே போக போகிறோம். ஸோ ஏன் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 1 ஆகிட்டு இருக்குங்க. கரெக்டாக இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 18 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கலாம் கோயம்புத்தூர். ஸோ நான் வீடியோ எங்கே எண்ட் பண்ணிக்கிறேன் மக்களே. ஸோ ஏன் மக்களே, இன்னும் நிறையா சூப்பர் கூல் கண்டென்ட்ஸோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, Arshad signing off.